படம் முழுக்கவுமே ஏராளமான கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு வித்தியாசமான களம். அது படம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கு காரணம் எல்லாமே புதிய களம், புதிய மொழி, புதிய நிலம். தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக. அதே போல் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் பெரிய பேர் கிடைக்கும். ஒளிப்பதிவாளர் வெற்றியெல்லாம் அப்படி உழைச்சிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய இசை தான் இப்போ இன்றைக்கி கொடிகட்டி பறகுது இந்தியா முழுக்க பார்க்குறோம். ஹிந்திலெலாம் பெரிய ஹிட்டு பாடல். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. நான் என்ன நோட் பண்ணேன்னா, நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டைலிஷான மோட்லேயும் சாங் எழுதுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உண்மைதான். அது தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். எப்படின்னா, அவரோட பணியாற்றுகிற போது உங்களுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரியே இருக்காது. செம்ம ஜாலியாக இருக்கும். பாட்டு எழுதுகிறப்போ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரியும் இருக்கும். அது ஒரு வேலைக்காக நம்ம போய் அவர் கூட உட்கார்னில் ஒரு மனதுக்கு பிடித்தமாக அவருடைய ஸ்டுடியோவுக்கு போயிட்டாலே ஒரு பெரிய குதூகலம் வந்துடும். பாட்டு எழுதுறத ஒரு வேலையாக நினைக்காம டக்கு ரொம்ப ஈஸியாக நாங்கள் எழுதிட்டு வந்துடுவோம். அவரும் டியூன் போடுறது ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக ஆடிக்கிட்டேலாம் டியூன் போடுவார். கம்போஸ் பண்ணிவிட்டு ஆடிக்கிட்டு இருப்போம் நாங்கள். அது மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவரோட இப்போ ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு. மிட் நைட் தாண்டிலாம் பாட்டு எழுதிட்டு இருப்போம். ஆனால் அந்த சோர்வே இருக்காது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அவர் இந்தியா முழுக்க பெரிய பிஸி. தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் அவர் பிஸி. இருந்தாலும் அத்தனை படங்களையும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி சோர்வாக வர்றப்போ கூட நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம்னா செம்ம ஜாலியாக இருக்கும். அது கங்குவால இத்தனை பாடல்கள் இருக்கும். நான் இன்னும் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். ஆமாம், மதன் கார்கி எழுதியிருக்கார், ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஆமாம், சூர்யா சார் கூட நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா படங்களும் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரப்போ எந்த அளவுக்கு ஒரு மாறுதல் இருக்குது சார்? ஒவ்வொரு படங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. அது இந்த படத்தில் எவ்வளோ இருக்குது? ஏதோ ஒரு சக்தி திடீர்னு உள்ளே புகுந்த மாதிரி அப்படி ஒரு நடிப்பு. நிஜமாகவே சூர்யா சாரினுடைய வாழ்க்கையில், அவருடைய கரியரில் அவருடைய நடிப்புக்கு இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அப்படி ஒரு உடல் மொழி, அப்படி ஒரு நடை, அப்படி ஒரு உடை எல்லாமே மாறி அப்படி அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு வேற ஒரு உலகத்துக்கு உள்ளார போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்படி மாறி இருக்கார் அவர். அப்படி தன்னை இந்த படத்துக்காக ஒப்படைத்திருக்கிறாரு. அவருடைய கடுமையான உழைப்பு நீங்கள் அதில் பார்க்க முடியும். கிளை ஆகாயம் போனாலும் வேறென்னவோ இந்த மண்ணோடு தான் உள்ளது, நான் ஊரெங்கும் சென்றாலும் எண்ணமெல்லாம் அடி உன்னோடு தான் உள்ளது. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. என்னன்னா, ஆமாம், அது அப்போ எனக்கு சார் என்ன சார் திடீர்னு வைரல் ஆகிடுச்சு. அந்த படம் வந்தப்போ கூட அந்த பாட்டு போயிருந்தது, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழித்து திடீர்னு அந்த வரிகள் வைரலானது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எஸ் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ போய் அந்த சாங்கோட கமெண்ட்ஸில் பார்த்தா யாரெல்லாம் 2024 பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களோட பாடல் ரொம்ப லேட்டாக அந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சாலும் அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைமில்? இல்லை ஏன் வந்தப்போ நீங்கள் விட்டீங்க அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சா? அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ ரசிக்கிட்டோம். நமக்கு சில பாடல்கள் உடனே வெற்றி அடையத்தான் செய்யுது. நம்ம பாடல்களில் வந்த உடனே பற்றிக்கிற பாடல்களும் இருக்குது. சில நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம். திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையோட அது ரொம்ப நெருக்கமாகறப்ப அந்த பாடலை அவங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க.